திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது. வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் கிடைத்த தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கழிவுகளை பராமரிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு சிறப்பு முகாம் வேளாண்மை இணை இயக்குனர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பங்கு பெற்று துவக்கி வைத்தார். RVS கல்லூரி, SRS கல்லூரி, காந்தி கிராம விவசாய கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாய கல்வி படிக்கும் ஆத்தூர், பஞ்சம்பட்டி பள்ளி மாணவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். மேலும் இம்முகாமில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்குதல், பராமரித்தல், செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது, பழுதுகளை கண்டறிதல், உதிரி பாகங்கள் குறித்த தெளிவுரை, மசகு எண்ணெய் மற்றும் உயவு பொருட்கள் பயன்பாடு பற்றி விவசாயிகளுக்கு தெளிவுரை வழங்கப்பட்டது. வேளாண்மை பொறியியல் துறையின் வேளாண் இயந்திரங்களான வைக்கோல் கட்டும் கருவி, துளையிடும் கருவி, விதையிடும் கருவி, தென்னை மட்டை தூளாக்கும் கருவி, வைக்கோல் கூட்டும் கருவி மற்றும் தேங்காய் பறிக்கும் இயந்திரம் குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. விவசாயிகளின் உழுவை இயந்திரங்களுக்கு பராமரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இதுகுறித்து வேளாண்மை இணை இயக்குனர் ராஜா கூறுகையில், இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம் என்பது வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு குறித்த முகாம். இது விவசாயிகள் அவருடைய சொந்த செலவிலோ அல்லது எங்களது துறையின் மானியத்திலோ வேளாண் இயந்திரங்கள், டிராக்டர், பவர் டில்லர் போன்ற இயந்திரங்களும், பவர் வீடர், ரொட்டவேட்டர் ஆகிய கருவிகளையும் வாங்கிக் கொள்கின்றனர். ஆனால் அதை சரிவர பராமரிப்பது கிடையாது. இதே போன்று தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்களுக்கும் தற்போது 69 எண்கள் டிராக்டர்கள், கலப்பைகள் ஆகியன வழங்கப்பட்டுள்ளது. அதை பராமரிப்பதற்கு ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களின் சட்டமன்ற பேரவை அனுமதியின்படி இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எங்களுடைய துறையின் சிறப்பு கருவிகளான தேங்காய் பறிக்கும் இயந்திரம், தென்னை மட்டை தூளாக்கும் இயந்திரம், வைக்கோல் கட்டும் இயந்திரம், வைக்கோல் கூட்டும் இயந்திரம், விதையிடும் கருவி ஆகிய இயந்திரங்களை விவசாயிகள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் வைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய டிராக்டர் நிறுவனங்களான மகேந்திரா, ஸ்வராஜ், டாஃபே மற்றும் பவர் டில்லர், பவர் வீடர் நிறுவனங்களான VST மற்றும் டெக்ஸின் ட்ரோன் ஆகிய நிறுவனங்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். இதில் விவசாயிகள் மட்டுமில்லாமல் BE அக்ரி கல்லூரியில் படிக்கக்கூடிய RVS கல்லூரி மாணவர்களும், SRS கல்லூரி மாணவர்களும், காந்தி கிராம் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களும் அவர்களுடைய பேராசிரியர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். இன்று மதியத்தில் பஞ்சம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களும் இந்த வேளாண் கல்வி பயிலும் மாணவர்களும் இந்த முகாமில் கலந்து கொள்ள உள்ளனர்.